வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சைவ சொரா புட்டு. இது வந்து நம்ம மீல் மேக்கரை வச்சு செய்ய போகிறோங்க. இந்த புட்டுக்கும் சொரா புட்டுக்கும் நிச்சயமாக உங்களால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு டேஸ்டியாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட முடியாத நாட்களில் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தியே நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ அந்த சைவ சொரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சைவ சொரா புட்டு செய்யறதுக்கு இப்போ நான் வந்து மீல் மேக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ சொரா புட்டு மாதிரி செய்ய போகிறோம். இதை வந்து இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டோம்னா இது நல்லா வெந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த தண்ணியில் ஒரு கப்பு மீல் மேக்கர் இது அப்படியே போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் போல். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவு ஊறினா போதும். இப்போ நம்ம இதை நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டாச்சு. இதை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுக்கு கடுகு, சோம்பு, பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே பூண்டு, இது நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்றைக்கி இதை செஞ்சு சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிடாத ஒரு இதுவே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட பச்சை மிளகாய், இது கூட இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதோடு சேர்ந்து வதங்கும் போது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போயிடும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க இருக்கணும். இதை ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து மாற்றாதீங்க, அடி பிடிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா செவுக்க வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சைவ சொரா புட்டு ரெடி. இது வந்து ஆக்சுவலாக சாப்பிடும் போது நம்ம வந்து சொரா புட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இது கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா செவுந்து வந்துடுச்சுங்க. இந்த அளவு செவுந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துடலாம். இப்போ நமக்கு மிகவும் சுவையான சைவ சொரா புட்டு ரெடி. சைவ சொரா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.